இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் 11 அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குடும்பம் மார்த்தாள் மரியாள் லாசரு குடும்பம். கர்த்தர் அந்த குடும்பத்தாரிடம் அன்பா இருந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்திலேயும் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். மார்த்தாள் அவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பணிவிடை செய்வதிலே அவள் ஜாக்கிரதையாக இருந்தாள். அவளுடைய சகோதரியாகிய மரியாள் ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதிலே தீவிரமாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த மார்த்தாளுக்கு சகோதரியிடம் கோபம் வருகிறது. ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்கிறேன், உமக்கு அதை பற்றி கவலை இல்லையா? அவள் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாளே என்று சொல்லி கர்த்தர் அவளுக்கு ஒரு பதிலை சொன்னார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகிற மிக நல்ல பங்கு கர்த்தருடைய பாதம். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிற நேரங்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் தனித்து அவரோடு இருக்கிற நேரங்கள் நல்ல பங்கு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உபசரிக்கிற ஒரு நல்ல குடும்பம். கர்த்தரும் அவர்களிடத்தில் அன்பா இருந்தார் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மார்த்தாளிடத்திலும் அவள் சகோதரியாகிய மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்திலே எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் கர்த்தர் நேசிக்கிற ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பம் இருக்குமானால் அது பெரிய ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நானும் என் வீட்டார்போ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னார். கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாக நம்முடைய முழு குடும்பமும் மாறுவது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது வேறு யாருக்கும் செய்யாத பெரிய ஒரு அதிசயத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு செய்தார். அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போன பிறகு 4 நாட்கள் கழித்து வந்து அவனை உயிரோடு எழுப்பி வேறு எந்த ஜாதிக்கும் எந்த மனுஷருக்கும் செய்யாத அற்புதத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு அவர் செய்தார். ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு அப்படி பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய காரணமாய் இருந்தது கர்த்தர் அவர்களை நேசித்த அன்பும் அந்த குடும்பத்தார் கர்த்தரிடத்தில் வைத்த அன்பும் தான். கர்த்தரை நேசிக்கிற ஒரு குடும்பமாக, அவரை சேவிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க நீங்க உங்களை வாஞ்சித்து உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அது ஒரு இன்பமான குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. அவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போகிறார். இந்த லாசரு வியாதியா இருக்கும் பொழுதே அவர்கள் கர்த்தருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ தாமதம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல நான் பார்க்கிறோம். இன்னும் 2 நாள் அங்கே தங்கிதான் அவர் அங்கே போகிறார். அந்த தாமதத்திற்கான ஒரு காரணத்தை இயேசுவே கூறுகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். அதே போல அந்த மார்த்தாள் மரியாளிடத்திலேயும் கர்த்தர் பேசும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர்களிடத்திலே அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் நமக்காக வருவதில்லை, அதை துவக்குகிறவரும் அதை பரிபூரணமாக்கி முடிக்கிறவரும் இயேசுவே என்று சொல்லி வேதத்துல நான் பார்க்கிறோம்.
கர்த்தருக்குரிய குடும்பமாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் விசுவாசம். இந்த குடும்பத்துக்கும் கர்த்தர் விசுவாசத்தை கற்று தந்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி அவர்களை விசுவாசிக்க வைத்து ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். இப்பொழுது நாருமே என்று சொல்லி அந்த சகோதரி சொல்லுகிறாள். அவள் கூட எதிர்பார்க்கவில்லை கர்த்தர் உயிர் தெழ பண்ணுவார் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அதிசயம் செய்கிறார். அதே போலதான் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை, எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு செய்வார். கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். அவர் மீது நீங்கள் அன்பு கூறுங்கள். அதோடு கூட அவர் மேல் வைக்கிற விசுவாசத்திலும் நீங்கள் உறுதியாயிருங்கள். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களானால் அவரை விசுவாசிக்கிற விசுவாசமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக, பெருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற குடும்பம், உங்களால் முடிந்ததை அவருக்காக செய்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளிலே நடத்த உங்களால் முடிந்த முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் உங்கள் குடும்பத்தின் பாடுகள், பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு தருகிற நல்ல செய்தி அதுதான். வேறு எந்த ஜாதிக்கும் ஜனத்துக்கும் செய்யாத அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் ஒரு தேவ பிரசன்னம், தேவ கிருபை இப்பொழுது இறங்குகிறது. நீங்கள் அவரை நேசித்த அந்த அன்பிலிருந்து பின்வாங்காமல் இருக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குரிய வழிகளிலே இன்னும் நடத்துவதிலே ஜாக்கிரதையா இருக்க நீங்கள் ஒப்பு கொடுங்கள். தேவ கிருபை உங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இறங்குகிறது. ஒருவேளை ஒரு பெரிய தேவையோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா பிதாமகுரபானா, தேவ பிரசன்னை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்க இன்னும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரை நேசிக்க இன்னும் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் குறைவானால் உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு போதுமான விசுவாசத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேளுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. கர்த்தாவே, இந்த நேரத்துல விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரை இறங்கட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னை இறங்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய தேவை மிக பெரிதா இருந்தாலும் ஆச்சரியமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே. அவர்கள் விசுவாசித்திருக்கிற அந்த காரியத்திலே அவர்கள் சோர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக பலத்த அற்புதங்கள் நடக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரோனா ஷாபானமா தேவ கிருபை இறங்குகிறது உங்க வீட்டுல. தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரங்கள். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலத்த போராட்டங்கள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். காரணம் இல்லாமல் வந்த அந்த சத்ரு இயேசுவின் நாமத்தினால விலகி போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த கடன் பிரச்சனை மாறி போகட்டும் ஏசப்பா. அந்த செழிப்பில்லாத நிலை மாறி போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகார ஆவிகளிடம் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமை உமக்குரியது கர்த்தாவே. அதை உமக்கே செலுத்துகிறோம், உமக்கே செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படி நீர் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.